அதுக்கப்புறம் 5 கற்பூரவள்ளி இலை, இது வந்து சில ஊர்ல வந்து ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 5 இலையுமே நீங்க எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 4 மிளகு அளவு எடுத்து அந்த 4 மிளகு நல்லா நுணுக்குனீங்கன்னா எந்த அளவுக்கு தூள் ஆகுமோ அந்த தூளை மட்டும் இந்த தண்ணியில சேர்த்துக்குங்க. பிளஸ் நம்மளுடைய டீஸ்பூன்ல ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது பிஞ்ச் அளவு, ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணி என்ன ஆகும்னா 2 டம்ளரா ஊற்றின தண்ணி 1 டம்ளரா கொதிச்சு நல்லா வத்திரும். அந்த 1 டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து நல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறிடும், குடிக்கிற சூடு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் பனங்கள் கண்டு சேர்த்துக்குங்க, இனிப்புக்காக கொஞ்சம் பனங்கள் கண்டு சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை 5 நாளைக்கு, அதாவது காலையில வெறும் வயிற்றுலையும் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதே மாதிரி காலையில வெறும் வயிற்றுல நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி 5 நாளைக்கு நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு